வணக்கம் நண்பர்களே. 2005 ஒரு பாப்புலர் ஹாலிவுட் ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு, தி எக்ஸார்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ். ஹாலிவுட்ல பொதுவா நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படத்துல ஒரு விசேஷம் இருக்கு. படத்தோட போஸ்டர்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் படிச்சு பாருங்க. பேஸ்ட் ஆன் a true story, அதாவது ஒரு உண்மையான சம்பவத்தை ஆதாரமா எடுத்து வச்சிருக்காங்க. எனிலிஸ் மிஷேல்ங்கிற ஒரு பெண்ணோட கதையை தான் எடுத்து வச்சிருக்காங்க. உலகத்தோட வரலாற்றுல எக்ஸார்சிசம்ங்கிற ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் சம்பவம். எனிலிஸ் மிஷேல்ங்கிற பொண்ணு 1952 வெஸ்ட் ஜெர்னில பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு 16 வயசு ஆகும்போது ஒரு நாள் ஸ்கூல்ல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதை பார்த்து இவங்க நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க மயங்கி இருந்த போது ஒரு 2-3 நிமிஷம் விசித்திரமான டிரான்ஸ் லைக் ஸ்டேட்ல இருந்தாங்களாம். அன்னைக்கு சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு திரும்ப வந்து அவங்க ரூம்ல போய் தூங்க போனப்போ அன்னைக்கு ராத்திரி அவங்க திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுஞ்சிக்கிறாங்க. அவங்க பாடிக்கு மேல ஏதோ கனமா ஒரு ஃபீலிங் மாதிரி சொல்றாங்க. அப்புறம் பெட்ல பார்க்கும்போது அவங்க ராத்திரி மலம் கழிச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஆனா அடுத்த சில வாரங்கள் மாசங்கள் வரைக்கும் எதுவுமே ஆகல. ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இந்த வாட்டி அனிலேஸோட பேரண்ட்ஸ் அவளை ஒரு டாக்டர் கிட்ட காட்டணும்னு அவங்களுக்கு தோணிருக்கு. சன் பத்திரிகை ரிப்போர்ட் பண்ணது என்னன்னா, பேரண்ட்ஸ் டாக்டர் கிட்ட போனப்போ அந்த டாக்டருக்காகட்டும் நியூராலஜிஸ்டுக்காகட்டும் அனலிஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் February 1970 அனலிஸ்க்கு டியூபர்குலோசிஸ் ஏற்படுது. அதன் காரணமா அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்படுறாங்க. இந்த தடவை அவங்க ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது அனலிஸ்க்கு ஒரு விசித்திரமான கலர்லாம் தெரியுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் குரல்கள் கேக்குதுன்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ் இவங்களுக்கு டெம்பரல் லோ எபிலெப்சி இருக்கிறதாகவும் அதனால அவங்களுக்கு இப்படி தோணுதுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா இது ஒன்னும் ரேர் டிசீஸ்லாம் கிடையாதுங்க. உலகத்துல 50 மில்லியனுக்கும் மேல இருக்கிற மக்கள் இதால சஃபர் ஆயிருக்காங்க. ஆனா அனலிஸோட கேஸ் ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததா இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அனலிஸ்க்கு அலுசினேஷன்ஸ் ஏற்படுது. வேற யார் கண்ணுக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேற யாருக்கும் கேட்காத குரல்கள் எல்லாம் அவங்களுக்கு கேக்குது. அவங்க தலைக்குள்ள சில குரல்கள் திரும்ப திரும்ப அவங்க கிட்ட நீ ஒரு சபிக்கப்பட்டவன்னு சொல்லுது. இதனால அவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்கு போறாங்க. ஆனா இது வெறும் ஆரம்பம் தான். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அடிக்கடி ஒரு டைப் ஆஃப் பிரேயர் பண்ணும்போது முட்டி போட்டு தான் உட்காருவாங்க. டெலிகிராஃப் பத்திரிகையில வந்தபடி அனலிஸ் இத ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 600 தடவை பண்ண ஆரம்பிச்சாங்களாம். அவங்க முட்டியில இருக்கிற லெகமெண்ட் டேமேஜ் ஆகுற வரைக்கும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை அவங்க டேபிள் கீழே போய் ஒளிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தொடர்ந்து 2 நாளைக்கு நாய் மாதிரி குலைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு தடவை அவங்க சிலந்திய சாப்பிட்டிருக்காங்க. ஒரு தடவை நிலக்கரி துண்டை சாப்பிட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு தடவை ஒரு குட்டி பறவையை சாப்பிட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு புரியவே இல்லை. டாக்டர்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்காதனால அவங்க பிஷப் கிட்ட போனாங்க. அவர்கிட்ட அனலிஸ்க்கு எக்ஸார்சிசம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸார்சிசம் அப்படின்னா ஒருத்தர் உடலுக்குள்ள இருந்து சாத்தானோட ஆன்மாவை ரிலீஜியஸ் ப்ரொசீஜர்ல வெளியெடுக்கிறது தான். இந்தியால இத பேயோட்டுறதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அனலிஸோட உடம்புக்குள்ள 6 சாத்தான்கள் ஒளிஞ்சிருந்துதான். ஜெர்மனை சேர்ந்த அடால்ஃப் ஹிட்லர், ரோமன் எம்பரர் நீரோ, ஜுடாஸ், இவர் ஜீசஸோட ஒரு சீடன். ஆனா இவர் தான் ஜீசஸை ஏமாத்தினவர். 4வது கெயின், ஆடமோட மகன். இவர் தான் தன்னுடைய சகோதரன் ஏபலை கொண்டவர். 5வது லூசிஃபர். கிறிஸ்டியன் தியாலஜியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் மெயின் சாத்தான். 6வது வேலண்டைன் ஃபிளைஷ்மான். 15th செஞ்சுரியில வாழ்ந்த ஒரு ஜெர்மன் கேத்தலிக் பிரீஸ்ட். இவரை சர்ச்சில் இருந்து வெளியேற்றி இருந்தாங்க. காரணம், அவர் ஒரு குடிகாரர் மற்றும் அவர் மேல மர்டர் சஸ்பெக்ஷனும் இருந்துச்சு. அனலிஸ் மிஷேலுக்கு இந்த எக்ஸார்சிசம் பண்ண அவங்க உடம்புக்குள்ள குடியிருந்த சாத்தான்கள் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சதா சொல்றாங்க. இந்த எக்ஸார்சிசம் பண்ணும்போது அப்ப ரெக்கார்ட் பண்ண ஒரிஜினல் ஆடியோ கிளிப் இப்பவும் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. அனலிஸ் மிஷேலோட கேஸ் உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு கேஸ். ஆனா இது மட்டுமே கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமெரிக்கன் மனிதர் ஒரு ஓட்டல் அறையில மயக்க நிலையில இருந்தாரு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவர் சுயநினைவுக்கு வந்தப்போ அவர் சடனா ஸ்வீடிஷ் மொழியில பேச ஆரம்பிச்சாரு. அவரோட ஐடி கார்டு செக் பண்ணப்போ அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்த்தப்போ அவரோட பேரு மைக்கேல் தாமஸ் போட்ரைட்னு தெரிய வந்தது. அவர்கிட்ட போய் உங்க பேர் என்னன்னு கேட்டப்போ தன்னுடைய பேரு யோஹான் ஹேக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாம் ஸ்பிரிங்ல ஒரு மெடிக்கல் ஹிஸ்டரி நடந்திருக்கு. ஒரு நேவி வெட்டரன் சுயநினைவுக்கு வந்ததும் அவர் ஸ்வீடிஷ் மொழியில பேசிக்கிட்டு இருந்திருக்காரு.
ஒரு அமெரிக்க மனிதர் மயக்க நிலைக்கு அப்புறம் திடீர்னு எப்படி ஸ்வீடிஷ் மொழியில பேச முடியும்? அனலிஸ் மிஷேல் தன்னோட வாயால சாத்தானோட மொழிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையாவே அவங்க உடம்புக்குள்ள சாத்தானோட ஆன்மாக்கள் எல்லாம் நுழைஞ்சிருக்கா? இந்த வீடியோல அதற்கான சயின்டிபிக் பெர்ஸ்பெக்டிவ்ல தெளிவா பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இது ஒரு டீமனிக் பொசஷன். தமிழ்ல சொல்லணும்னா ஏதோ ஒரு ஆவி ஆன்மா உங்க உடம்புக்குள்ள பூந்திருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். இந்த டிசார்டர் பேரை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை கேள்விப்படலனா நீங்க சினிமாலையாவது பார்த்திருப்பீங்க. ஏன்னா அதுல இதை காட்டியிருக்காங்க. லைக் அன்னியன்கிற படம், கார்த்திக் காலிங் கார்த்திக், ஃபைட் கிளப், தி சைக்கோ. இந்த பேருக்கு ஏத்த மாதிரியே மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர், இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு மனிதருக்குள்ளேயே பலவிதமான பர்சனாலிட்டிஸ் இருக்கும். ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? நாம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம இந்த பேரை பயன்படுத்துறதை நிறுத்தணும். ஏன்னா இப்போ இந்த மென்டல் கண்டிஷனுக்கு ஒரு புது பேரை கொடுத்திருக்காங்க, DID, டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர். ஐடென்டிட்டினா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இதற்கான அர்த்தம் அடையாளம். ஆனா டிஸ்அசோசியேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி, அதற்கான அர்த்தம் என்ன? ஃபேமஸ் கவிஞர் நிதா ஃபாஸ்ட்லி ஒன்னு எழுதியிருந்தார். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் 10-20 மனிதர்கள் இருப்பார்கள். யாரை பார்க்க வேண்டும் என்றாலும் பல முறை பார்க்க வேண்டும். இந்த கவிதைக்குள்ள ஆக்சுவலி ஒரு டீப்பர் சைக்காலஜி இருக்கு. ஏன்னா முதல்ல நீங்க யாரு? வெளியில தெரிகிற ஒரு உண்மையான மனிதர். ஆனா உங்களுக்குள்ள இன்னொரு மனிதர் இருக்காரு. அதை நீங்க இவர்தான் நினைக்கிற மனிதர். வித்தியாசம் புரியுதா? ஒரு மனிதன் வடிகட்டின முட்டாளா இருக்கான். ஆனா தன்னோட மனசுக்குள்ள அவன் ஒரு பெரிய புத்திசாலியா நினைச்சுக்கிறான். சைக்காலஜில இதுக்குன்னு ஒரு டேர்மை பயன்படுத்துவாங்க, டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட். ஒரு மனிதன் கிட்ட நாலேஜ் அப்புறம் ஸ்கில்ஸ் ரொம்பவே குறைவா இருக்கும் போது தன்னுடைய தகுதியை அவர் ஓவர் எஸ்டிமேட் பண்ணும்போது இந்த எஃபெக்டை நம்ம அவர்கிட்ட பார்க்க முடியும். தமிழ்ல இதுக்கு ஒரு பழமொழியும் இருக்கு, அறிவில்லாதவன் தான் அதிகமா பேசுவான். ஆனா முட்டாளா இருக்கிறதும் இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதும் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல தான். இந்த டிஸ்அசோசியேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி வேற மாதிரி கூட இருக்கும். அதாவது ஒரு மனுஷனுக்கு நான் ஒரு நல்ல வேணும்னு தோணும், ஆனா ஒரிஜினலா அவன் செல்ஃபிஷா இருப்பான். இதுக்கு உல்டாவாவும் இருக்கலாம். ஒரு மனுஷன் அவனோட டேலண்ட்ல ரொம்ப சிறப்பா இருக்கலாம், ஆனா அவனுக்கு நான் சிறப்பா இல்லையோன்னு தோணும். சோ நம்பர் 1, நீங்க உண்மையா வெளியே தெரியுற மனிதர். அப்புறம் நம்பர் 2, நீங்க இப்படிதான் நீங்க நினைக்கிற ஒரு மனிதர். இதுதான் உங்களோட செல்ஃப் இமேஜ். நம்பர் 3 என்னன்னா the concept of ideal self. இந்த மனிதரா நம்ம ஆகணும்னு நினைக்கிறது. இதுல பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். அதுலயும் உங்க சோஷியல் கண்டிஷன் இதுல மிகப்பெரிய பங்களிக்குது. ஏன்னா சில பேருக்கு அவங்களோட ஐடியல் செல்ஃபா எல்விஷ் யாதவ் இருக்கலாம். அட எல்விஷ் அண்ணா அப்படி பேசுவாரா? எல்விஷ் அண்ணா. ஆனா டாக்டர் விகாஸ் திவ்ய கீர்த்தி தன்னோட மகனுக்கு ஒன்ன சொல்றாரு. அபார்ட்மெண்ட்ல இருக்கிற வாட்ச்மேன் நமக்கு பாதுகாப்பா இருக்காரு, அவர் உன்னை விட பெரியவரு, அவருக்கு நீ மரியாதை கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்ப அவரோட பையனுக்கு அவனோட ஐடியல் செல்ஃப் என்னவா இருக்கும்? அம்பிள் அப்புறம் நாலேஜபிளா இருக்கிறது. சில நேரத்துல மனிதரோட நம்பர் 2 அப்புறம் நம்பர் 3க்கு நடுவுல பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னா அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு மனிதருக்கு நம்பர் 2 அப்புறம் நம்பர் 3 ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு ஹை செல்ஃப் எஸ்டீம் இருக்கும், கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இந்த விஷயம் ஒரே ஒரு கேள்வியில தான் வந்து நிக்குது. நீங்க உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, உங்களை எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? நீங்க ஜவ்வி மெட்ல வர கீத் மாதிரியா? நீ உன்னையே ரொம்ப நேசிக்கிறல்ல கீத்? ரொம்ப என்னோட ஃபேவரட் நான் தான். இல்ல உங்களையே உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு மனிதரா நீங்க இருக்கலாம். எதுக்காக நான் என்னையே வெறுக்கிறேன்? செல்ஃப் இமேஜ், ஐடியல் செல்ஃப், செல்ஃப் எஸ்டீம். சைக்காலஜிஸ்ட் கார்ல் ரோஜர்ஸ் ஒன்னு சொல்லியிருக்காரு, நம்மளோட செல்ஃப் கான்செப்ட் 3 பகுதியால தான் உருவாகுதான். அண்ட் இந்த 3 விஷயங்களும் வெவ்வேறு விஷயங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அது நம்ம ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு, நம்மளோட சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, எந்த விஷயத்துல எல்லாம் நம்ம ப்ரௌடா ஃபீல் பண்றோம், எந்த விஷயத்தினால நம்ம எம்பாரஸ்டா ஆகுறோம், நம்மளோட ரிக்ரெட்ஸ் என்ன, நம்மளோட சீக்ரெட்ஸ் என்ன, எதெல்லாம் நம்மள பயமுறுத்துது, நம்மளோட டிசையர்ஸ் என்ன, நம்மளோட ஃபேண்டசிஸ் என்ன. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வெளியில இருந்து பார்க்கும்போது அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான், ஆனா உள்ளுக்குள்ள பார்க்கும்போது அவன் ரொம்ப சேடாவும் லோன்லியாவும் ஃபீல் பண்ணுவான். கைஃபி ஆஸ்மி ஏற்கனவே எழுதுற மாதிரி நீ வெளியில எந்த அளவுக்கு சிரிக்கிறனா எந்த சோகத்தை உள்ளுக்குள்ள மறைக்கிற. வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு மனுஷன் ரிலீஜியஸா தெரியலாம், ஆனா உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அவனுக்கு கடவுள் மேல நம்பிக்கையே இல்லாம இருக்கலாம். ஒரு மனிதர் வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா மத்த மனிதர்கள் கிட்ட நல்லா அம்புலா நடந்துக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அவனோட பாஸ் இல்ல அவன் குடும்பத்துல உள்ள யாரோ ஒருத்தரோட ரொம்ப கோவமா ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கலாம். பயாலஜிக்கலா இப்படி கூட நடக்கலாம். ஒருத்தரோட உடல் ஒரு ஆணோட தான் இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள தான் ஒரு பெண்ணுன்னு அவருக்கு தோணலாம். இல்ல இப்படி நடக்கலாம், ஒரு மனிதனோட உடல் பெண் உடலா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள தான் ஒரு ஆணுன்னு நினைக்கலாம். சோ மொத்தத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடையாளம் அப்புறம் நம்மளோட மைண்ட் ரொம்பவே காம்ப்ளெக்ஸான விஷயம்.
பல தடவை பாத்தீங்கன்னா நம்மளோட வெவ்வேறு அடையாளங்கள் வெவ்வேறு பர்சனாலிட்டிஸ்ல டிசோசியேட் பண்ணிடலாம். இந்த வெவ்வேறு பர்சனாலிட்டிஸை ஆல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு 2 ஆல்டர்ஸ் இருக்கலாம், இல்ல 4 இருக்கலாம், இல்ல 5, ஈவன் 20 ஆல்டர்ஸ் கூட இருக்கலாம். கிம் நோபலோட ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்கு. அவங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட வெவ்வேறு பர்சனாலிட்டிஸ் இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர், ஒவ்வொரு ஏஜ், அப்புறம் அவங்களோட ஜெண்டர், வெவ்வேறு டெம்பரமெண்ட், வெவ்வேறு பாடி லாங்குவேஜ், ஈவன் மூளைக்குள்ள வெவ்வேறு மெமரிஸ். சாதாரணமா ஒரு லெவலுக்கு அப்புறம் சராசரி மக்கள் கிட்ட இருந்து கூட வெவ்வேறு பர்சனாலிட்டிஸை பார்க்கலாம். உதாரணத்துக்கு சில பேர் இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நேரத்தை கழிக்கும் போது அவங்களோட பிஹேவியர் அப்புறம் பாடி லாங்குவேஜ் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க. பேசுற விதம் அப்புறம் எமோஷனல் டாலரன்ஸ் இது எல்லாமே நீங்க யார் கூட இருக்கீங்கிறத பொறுத்து அப்படியே மாறிடும். ஆனா இந்த டிஐடி நோயில இந்த விஷயம் ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடும். அப்ப உங்களோட பாடி லாங்குவேஜ் அப்புறம் பிஹேவியர் மட்டும் இல்ல, உங்களோட பேர் கூட மாறிடும், அப்புறம் உங்களோட வயசு கூட மாறிடும். சில பேரோட கேஸ்ல வெவ்வேறு மெமரிஸ் கூட மூளைக்குள்ள ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும்னா அவங்களோட மைண்ட வெவ்வேறு கம்பார்ட்மெண்ட்ஸா டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேசஸ்ல ஒரு மெயின் பர்சனாலிட்டி கண்டிப்பா இருக்கும். அதை தான் நம்ம மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் டைம் அந்த நபருக்குள்ள நம்மளால பார்க்க முடியும். அதை ஹோஸ்ட் ஐடென்டிட்டி இல்லைன்னா பிரைமரி ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். யூசுவலி நீங்க எந்த பேரோட பிறந்தீங்களோ அந்த பர்சனாலிட்டியா தான் அது இருக்கும். ஆனா சில கேசஸ்ல உங்க ஆல்டர் கூட உங்க ஹோஸ்ட் ஐடென்டிட்டியா மாறக்கூடும். ஃபார் எக்ஸாம்பிள், கிம் நாபலோட கேஸ்ல அவங்களோட ஒரு ஆல்டர் பெட்ரிஷியா அவங்களோட பிரைமரி ஹோஸ்ட் ஐடென்டிட்டியா ஆயிட்டாங்க. கிம் நோபலுக்கு ஒரு 14 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. ஒரு அம்மாவா அவங்க பொண்ணை அவங்க பாத்துக்கும் போது அவங்க கிம் மாதிரி பாத்துக்க மாட்டாங்க. அவங்க தன்னைத்தானே பெட்ரிஷியாவா பாத்துக்கிறாங்க. கிம் அண்ட் பெட்ரிஷியாவை தவிர அவங்களுக்கு வேற சில ஐடென்டிட்டி இருக்கு. எக்ஸாம்பிள் ஜூடி, ஜூலி, ஏபி, டான், கென், பானி. 2017 ஹாலிவுட்ல ஒரு ஃபிலிம் வந்துச்சு, அதோட பேர் ஸ்பிளிட். அதுல இந்த விஷயத்தை தான் தெளிவா காட்டியிருப்பாங்க. கிம்மும் அவங்களோட மகளும் ஓப்ரா வின்ஃப்ரி ஷோக்கு போனப்போ அவங்கள 2 வாட்டி ஃபிலிமிங் பண்ணியிருந்தாங்க. ஒன்னு அவங்க வீட்டுல இருக்கும்போது, அப்ப கிம்மோட பர்சனாலிட்டி பெட்ரிஷியாவா இருந்துச்சு. அண்ட் ஷோக்கு வந்தப்போ அவங்களோட பர்சனாலிட்டி 15 வயசு ஜூடியா மாறிடுச்சு. ரொம்பலாம் பயப்பட வேண்டாம், ஏன்னா நீங்க சினிமால பாக்குற மாதிரி அப்படிலாம் பர்சனாலிட்டி மாறாது. சடனா ரொம்ப டிராமாட்டிக்காலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. நீங்க உங்களை பத்தி சொல்ல முடியுமா? உங்களோட வயசு என்ன? 12 வயசு. இன்ஃபேக்ட் அதிகப்படியான டைம் ஜனங்களுக்கு தெரியலனா அவங்க இந்த விஷயத்தை நோட்டீஸ் கூட பண்ண முடியாது. இங்க நம்ம பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, எப்பெல்லாம் இவங்க பர்சனாலிட்டிஸ் மாறுதோ அப்பெல்லாம் இன்னொரு பர்சனாலிட்டி வாங்கின பொருட்கள் அதோட மெமரிஸ் இங்க இருக்காது. சோ அடிக்கடி இவங்க வாழ்க்கையில சாவியை மறந்து வச்சிருவாங்க. சம்டைம் பீட்சாவை ஆர்டர் பண்ணிருப்பாங்க, ஆனா அந்த பீட்சாவை இவங்க தான் ஆர்டர் பண்ணாங்கிறதே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பல தடவை இவங்களோட வண்டியே மிஸ்டீரியஸ்லி அவங்க வீட்டை விட்டு தள்ளி பார்க் பண்ணிருப்பாங்க. ஒரு நாள் ரொம்பவே டிஸ்டர்பிங்கான விஷயம் நடந்துச்சு. கார் ஓட்டுறப்ப பர்சனாலிட்டி ஸ்விட்ச் அவங்களுக்கு நடந்திருக்கு. வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது 15 வயசு ஜூடியோட பர்சனாலிட்டி வந்ததுனால அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர்ல சஃபர் ஆகிட்டு இருக்கிற ஆளுக்கு அவங்க இப்படி சஃபர் ஆகுறாங்கிற விஷயமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் திடீர்னு மெமரி லாஸ் ஏற்பட்டுருச்சு, இல்ல அவங்களுக்கு டைம் சென்ஸ் சரியா புரிய மாட்டேங்குது. சில நேரத்துக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்கன்னு அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரம் வேற பர்சனாலிட்டி இருந்திருக்கும். கிம் கிட்ட அவங்க டிஐடியால சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொன்னப்போ அவங்களோட பர்சனாலிட்டியான பெட்ரிஷியா அப்புறம் நிறைய பர்சனாலிட்டி இதெல்லாம் இல்லைன்னு மறுத்துருச்சு. அவங்களுக்கு இது ரொம்ப விசித்திரமா தோணிருக்கு. அதெல்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்க. 6 வருஷங்கள் அவங்க தெரப்பி பண்ண வேண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இப்படி ஒண்ணு நடக்குதுங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு இந்த விஷயம் புரிய ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா பசிலோட பீசஸ் இணைய ஆரம்பிச்சது. அது அவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஏன் அவங்க திரும்ப திரும்ப டைம் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இடையில மெமரிஸ்ல கேப்ஸ் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சைக்கோதெரபி உதவியால கொஞ்சம் கொஞ்சமா பெட்ரிஷியா அவங்களோட கண்டிஷனை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதோட சொல்யூஷன் என்ன? இதோட சொல்யூஷன் டிஸ்அசோசியேட்டோட ஆப்போசிட், ரீஇன்டிகிரேஷன். வெவ்வேறு ஆல்டர்ஸ்க்கு நடுவுல கம்யூனிகேஷனை ஏற்படுத்த முயற்சி பண்ணணும். அப்ப எல்லா ஐடென்டிட்டிஸும் ஒன்னா சேர்ந்து எல்லாமே ஒன்னாகி ஒரே ஐடென்டிட்டியா மாறும். இந்த ஆர்டிக்கலை எழுதினப்போ as of that time அவங்களோட ஐடென்டிட்டி ஃபுல்லி இன்டிகிரேட் ஆகி இருக்குல்ல. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 3ல இருந்து 4 ஸ்விட்சஸை பார்க்க முடிஞ்சது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் போக போக அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க என்னெல்லாம் ட்ரிகர்ஸ், எதனால அவங்க பர்சனாலிட்டி மாறுதுன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட்டை சர்வ் பண்ணும் போதெல்லாம் ஜூடியோட பர்சனாலிட்டி வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க குளிக்க போகும்போது ஸ்பிரிட் ஆஃப் வாட்டரோட பர்சனாலிட்டி ஓவர்டேக் பண்ணிடும் அவங்களோட பாடியை. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா டிஐடி சிஸ்டமை மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அனலிஸ் மிஷேல், இந்த வீடியோட ஆரம்பத்துல இவங்களோட கதையை நான் உங்ககிட்ட சொன்னேன், அவங்க அவ்வளோ ஃபார்ச்சுனேட் கிடையாது.
வெறும் 10 மாசத்துக்குள்ளேயே அவங்களுக்கு 67 எக்ஸார்சிசம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்தே போயிட்டாங்க. அவங்க இறப்புக்கு என்ன காரணம்? பல பேர் சொல்லுவாங்க சாத்தானும் பேட் ஸ்பிரிட்ஸும் நெகட்டிவ் எனர்ஜியோட ஃபார்மேஷன் பண்ணுன்னு. அப்புறம் இதோட சொல்யூஷன் அப்படிங்கிற முறையில பாசிட்டிவ் எனர்ஜியை பத்தி பேசுவாங்க. அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, நீங்க எப்படிலாம் இந்த யூனிவர்ஸோட பாசிட்டிவ் எனர்ஜியை ஹார்னஸ் பண்ணலாம் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜிக்கு எதிராக உங்களால போராட முடியும்னு. அப்படிப்பட்ட ஒரு ஐடியா தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இத பத்தி தி சீக்ரெட்ங்கிற புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு, ஆல்கெமிஸ்ட் புத்தகத்துல இருக்கு, அப்புறம் ஓம் சாந்தி ஓம்ல ஒரு டயலாக் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல உண்மை இருக்கா? உங்கள நிறைய பேர் இந்த டாபிக்க பத்தி பேச சொல்லி கேட்டிருக்கீங்க. அதனாலதான் நான் உங்க முன்னாடி வழங்க விரும்புறேன் த்ரூ ராட்டி அகாடமியோட இந்த இ-புக் தி பவர் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த வீடியோட ரிசர்ச்சர் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஜீதா தையா இந்த புக்கை எழுதியிருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன், ஆரா, அப்புறம் பலவிதமான மிஸ்ட்ரிஸ் பத்தி. இந்த புத்தகத்தோட ஃபோர்வேர்டை நான் எழுதியிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான புக். இதுல கத்துக்கிற விஷயங்கள் வாழ்க்கை முழுக்க உங்க கூடவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் புக் இதுல பிலாசபி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் நேஷனல் அண்ட் சயின்டிபிக் மைண்ட் செட்ல புரிய வச்சிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா படிச்சு பாருங்கன்னு தான் சொல்லுவேன். வெறும் 77 பேஜ் உள்ள புக் தான். இதை முழுசா படிச்சு முடிக்க வெறும் 1.5 hour தான் ஆகும். அதுவும் ரொம்பவே அஃபோர்டபிள் பிரைஸ்ல கிடைக்குது. வெறும் 59 rupeesக்கு இதை நீங்க வாங்க முடியும். அதுக்கு நீங்க இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க அண்ட் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். இது ரெண்டும் ஹிந்தி அப்புறம் இங்கிலீஷ் வெர்ஷன்ல அவைலபிளா இருக்கு. தி பவர் ஆஃப் யூனிவர்ஸ் அண்ட் பிரம்மாண்ட் கி சக்தி. இப்போ டாபிக்கு திரும்ப வரலாம். சோ அனலிஸோட மரணம் சாத்தானாலேயோ இல்ல நெகட்டிவ் எனர்ஜியாலேயோ ஏற்படல. அவங்களோட மரணத்துக்கு காரணம் ஸ்டார்வேஷன் ஆர் அக்யூட் டீஹைட்ரேஷன் மட்டும்தான். அதாவது உணவு தண்ணி குறைபாடால ஏற்பட்டிருக்கு. அவங்களோட உடல் எடை ரொம்பவே குறைஞ்சு டோட்டலா 32 கிலோ ஆயிட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்கங்கிற செய்தி உலகத்துல பரவன உடனே இது நேஷனல் ஸ்கேண்டலா மாறிடுச்சு. லா ஏஜென்சி இந்த இடத்துல இன்வால்வ் ஆனாங்க. அவங்க பார்த்தது என்னன்னா ஆக்சுவலி அனலிஸ சைக்காட்ரிக் கேருக்கு கீழே வச்சிருக்காங்க. அதுவும் அவங்களோட 16 வயசுக்கு அப்புறமா. எந்த பிசிஷியன் அவங்க ட்ரீட் பண்ணாங்களோ அவங்க சொன்னது என்னன்னா அவங்க மெடிகேஷன் அண்ட் தெரப்பில பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறாங்கன்னு. அவங்க சொன்னது என்னன்னா அனலிஸ்க்கு 3 மென்டல் இல்னஸ் இருந்திருக்கு. முதல்ல டெம்பரல் லோப் எபிலெப்சி, இத பத்தி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ரெண்டாவது அனோரெக்சியா நர்வோசா, இது ஒரு விதமான மென்டல் டிசீஸ். இது மக்களுக்கு அவங்களோட எடையை பத்தி டிஸ்டார்டட் பெர்செப்ஷனை ஏற்படுத்தும். ஹெல்த்தியா இருக்கிறவங்க அவங்க ரொம்ப வெயிட்டை கெயின் பண்ற மாதிரி தோணும், குண்டாகிறோன்னு தோணும். ஆனா அவங்க ஆக்சுவலி ஹெல்த்தியா இருப்பாங்க. அதனால அவங்க சாப்பாட்டை கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சாப்பாடே கம்மி பண்ணிடுவாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்நார்மலி லோ பாடி வெயிட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு இருந்த 3வது நோய் ஹைப்பர் ரிலீஜியஸ் பர்சனாலிட்டி டிஸார்டர். இந்த கண்டிஷன்ல ஒரு மனிதனுடைய ரிலீஜியஸ் பிலீஃப் ரொம்ப அளவுக்கு அதிகமாயிடும், ரொம்பவே ஆழமா போயிடும். இதனால அவங்க மிஸ்டீரியஸ் எக்ஸ்பீரியன்ஸை ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி விஷயத்துல டிலூஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்டவங்க அன்ஹோலி விஷயத்துல ரொம்பவே அப்சஸ்டா மாறிடுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாட்ஸ், தான் எப்பவும் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா இல்ல ஏதாவது பாவம் பண்ணிட்டோமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்னன்னா அனலிஸோட பேரண்ட்ஸ் அளவுக்கு அதிகமா ரிலீஜியஸா இருந்தாங்க. அனலிஸோட சிறு வயது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ரிலீஜியஸ் அப்ரிமிங்ல நடந்தது. இந்த ரீசன்னால அனலிஸ்க்கு அவங்களுக்குள்ள சாத்தான் இருக்கிறதா தோணிருக்கு. அந்த சாத்தான்களை அவங்க சில நேரம் ஹிட்லர்னு சொன்னாங்க, ஜுடாயிசம் சொன்னாங்க, அப்புறம் லூசிஃபர்னு சொன்னாங்க. இந்த விஷயம் ரொம்ப ஆப்வியஸ் தான். ஏன்னா எந்த ஒரு இந்து, முஸ்லீம் இல்ல ஏத்தியஸ்ட் இருந்தாலும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம சஃபர் பண்ணி இருந்தாலும் இந்த மாதிரி பெயர்கள்லாம் அவங்க மனசுக்குள்ள வராது. லூசிஃபர், ஜுடாயஸ், அப்புறம் கெயின் மாதிரியான பெயர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கான காரணம் சின்ன வயசுலயே இவங்கள பத்திலாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. வெல்ஸ்பர்க் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபசர் அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா இந்த எல்லா காரணங்களும் ஆட் அப் ஆனதுனால அனலிஸ் ரொம்பவே ஒரு ஹெவி சைக்கிக் டிஸ்டர்பன்ஸை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி என்ன சொல்லியிருக்காருன்னா சரியான நேரத்துல மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுத்திருந்தா அவங்க மரணத்தை நிச்சயம் தடுத்திருக்கலாம். இந்த காரணத்தினால தான் அவங்க பேரண்ட்ஸ் அப்புறம் 2 ரோமன் கேத்தலிக் பிரீஸ்டுக்கு எதிராக சார்ஜஸ் ஃபைல் பண்ணாங்க. ஏன்னா அவங்க தான் இவங்களுக்கு எக்ஸார்சிசம் பண்ணிருக்காங்க. இந்த 4 பேரையும் நெக்லிஜியன்ட் ஹோமோசைடுக்காக கன்விக்டும் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு கேள்வியும் வரலாம். நம்ம நிறைய பேர் மனசுக்குள்ள ஒரு irrational தாட்ஸ் வரும், இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும், ரெக்ரெட்ஸ், ஃபியர்ஸ், தேவையில்லாத பயங்கள், ரிப்ரெஸ்ட் டிசையர்ஸ், சூப்பர்ஸ்டிஷியஸ், இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும். ஆனா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த டிஐடி ஏற்படாது. ஏன் அந்த மாதிரி? இந்த நோய் ஏற்பட்டவங்களுக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் இதனால எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாம இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறதுதான் கேள்வி. இந்த டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரூட் காஸ் என்ன? யுஎஸ், கனடா, அப்புறம் யூரோப்ல டிஐடியால சஃபர் ஆகிற மக்களோட டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு. அப்ராக்சிமேட்லி 90% ஆஃப் கேசஸ்ல இந்த நோயால சஃபர் பண்ற மக்கள் அவங்களோட சிறு வயதுல ஏதோ ஒரு கட்டத்துல அவங்களுக்கு எதிரா ஏதோ ஒரு விதமான அபியூஸ் நடந்திருக்கு. இந்த அபியூஸ் பிசிக்கலாவும் இருக்கலாம், இல்ல எமோஷனல், செக்ஷுவலா கூட இருக்கலாம். ரெபிடேட்டிவா நடந்திருக்கலாம், இல்லனா ஒரு சின்ன பீரியட் ஆஃப் டைம் கூட இது நடந்திருக்கலாம்.
ஆனா இந்த மாதிரி அபியூஸ் நடக்கிறதுனால ட்ராமா ஏற்படுது. மனசுக்குள்ள ஒரு தீராத காயம் ஏற்பட்டுடும். கடைசியில இந்த ட்ராமாவால உங்களோட மூளை டிசோசியேட் பண்ணிக்கும். கேட்கும் போது கொஞ்சம் விசித்திரமா இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. டிசோசியேஷன் நம்ம பாடியோட ஒரு கோப்பிங் மெக்கானிசம். நமக்கு காயம் இந்த இடத்துல ஏற்பட்டிருந்தா அதை எப்படியாவது ஓவர் கம் பண்றதுக்காக உங்களோட மூளை வெவ்வேறு பர்சனாலிட்டிஸா ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆப்வியஸ்லி இந்த ஓவர் கம் பண்ற விதம் சேஃபான விதம் கிடையாது. இது ஒரு சீரியஸ்லி மென்டல் இல்னஸ். இதனால மக்கள் செல்ஃப் ஆங்ஸைட்டி அண்ட் சிவியர் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க. இதனால மக்கள் ட்ரக்ஸ் அப்புறம் ஆல்கஹால் விஷயத்துல போயிடுறாங்க. அண்ட் பல கேசஸ்ல அவங்க மேலேயோ இல்ல அடுத்தவங்க கிட்டயோ வயலண்டா மாறிடுறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு மனுஷன் மேல சின்ன வயசுல இந்த மாதிரி ஈவென்ட் நடக்கும்போது அது அடிக்கடி அவங்க அன்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிடும். அண்ட் முக்கவாசி கேசஸ்ல அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு ஞாபகம் கூட இருக்காது. இந்த ட்ரீட்மெண்டோட விஷயத்த சொன்னா உங்களுக்கு ரொம்ப விசித்திரமா தெரியும். ஆனா சைக்கோ தெரப்பில இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது அந்த தெரபிஸ்ட் என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு நடந்த அந்த ட்ரொமான்டிக் ஈவெண்ட்டை ஞாபகப்படுத்துவாங்க. ஏன்னா செதறி இருக்கிற ஐடென்டிட்டிஸை மறுபடியும் இன்டகிரேட் பண்ணணும்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு அடையாளத்தை திரும்ப கொண்டு வரணும்னா அவனுக்கு என்ன நடந்துச்சோ அந்த ட்ரொமான்டிக் ஈவெண்ட்டோட அக்செப்டன்ஸும் ஃபர்கிவ்னஸும் ரொம்பவே முக்கியம். இதோட சொல்யூஷனே கடந்த கால சம்பவத்தை நினைவுபடுத்தி அதை ஏத்துக்கிறது மட்டும்தான். இந்த டிசோசியேஷன் எப்படிப்பட்ட விஷயம்னா இது சிவியர் கேசஸ்க்கு டிஐடியா மாறிடும். ஆனா இதோட மைல்டு கேசஸ் நம்மளே பல பேர் கிட்ட இதை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வீடியோக்கு முன்னாடியே சொன்னேன்ல, சொல்ல போனா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் உங்க மொத்த வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கட்டத்துல இந்த டிசோசியேட்டிவ் எபிசோட கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. சில ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா 74% மக்கள் ஏதோ ஒரு கட்டத்துல டிசோசியேட்டிவ் எபிசோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. அமெரிக்கால செய்யப்பட்ட ஒரு ஸ்டடியில பாத்தீங்கன்னா இந்த நம்பர் 50% அரௌண்ட் இருக்கு. இது ரொம்ப பெரிய நம்பருங்க. அதாவது இந்த உலகத்தோட ஆல்மோஸ்ட் பாதி பாப்புலேஷன் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இது ஒன்னும் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரியான விஷயம் கிடையாது. ஒண்ணு உங்களுக்கு இது இருக்கும் இல்ல இல்லங்கிற மாதிரி விஷயம் கிடையாது. இது ஒரு ஸ்பெக்ட்ரம். எப்படி டெமோக்ரஸி அப்புறம் அண்ட் டிக்டேட்டர்ஷிப்போட ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்கோ அதே மாதிரி இந்த டிசோசியேஷனுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்கு. மாடரேட் அண்ட் மைல்டு நிறைய கேசஸ் இருக்கலாம். ஆனா வெறும் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல தான் இதனால டிஐடி நோய் ஏற்படும். மைல்டு கேசஸோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அது டிசோசியேட்டிவ் அம்னீஷியா. இந்த வேர்டை நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு படத்துல கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. இந்த மாதிரி மக்கள் அடிக்கடி ட்ரமாட்டிக் எபிசோட்ல சஃபர் ஆகும் போது அப்போ அவங்களோட மூளை இருக்கு இல்லையா, அது அந்த எபிசோட டைம் மூலியமா டிசோசியேட் பண்ணிடும். அதை பத்தின பல டீடைல்ஸை அவங்க அப்படியே மறந்துடுவாங்க. இந்த டைப் ஆஃப் டிசோசியேஷனை தான் டிசோசியேட்டிவ் அம்னீஷியான்னு சொல்றோம். இதை தவிர இன்னொன்னு இருக்கு, டிசோசியேட்டிவ் ஃபியூக். இதோட எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோட ஆரம்பத்துல சொன்னேன், மைக்கேல் போட்ரைட்டோடைய கதை. ஒரு அமெரிக்க மனிதர் மயக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறமா திடீர்னு எழுந்து ஸ்வீடிஷ்ல பேச ஆரம்பிச்சாரு. இது எப்படி நடந்தது தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் காரணம் தான் இருக்கு. வாழ்க்கையில பல காலங்கள் ஸ்வீடன்ல இருந்திருக்காரு. ஸ்வீடிஷ் பப்ளிக் ரெக்கார்ட்ஸை பார்த்தப்போ இந்த போட்ரைட் 1981ல இருந்து 2003க்கு இடையில ஆன் அண்ட் ஆஃப் ஸ்வீடன்ல இருந்திருக்காரு. பல ஸ்வீடிஷ் மக்கள் கிட்ட போய் விசாரிச்சப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமெரிக்கனை நல்லா தெரியும்னு, அவருக்கு மெடிவல் ஹிஸ்டரியில நிறைய ஆர்வம் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுல அவர் ஸ்வீடன் போனப்போ அங்க அவர் எடுத்துக்கிட்ட புகைப்படங்களையும் பார்க்க முடிஞ்சது. அவர் ஸ்வீடன்ல அத்தனை வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் அவர் அங்கிருந்து ஜப்பானுக்கு போயிட்டாரு. அங்க அவருக்கு திருமணம் நடந்துச்சு. அவர் அப்பாவானாரு. அதுக்கப்புறம் அவர் சைனாக்கு போனாரு. அங்க இங்கிலீஷ் கத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அவர் கலிபோர்னியாக்கு இடம் பெயர்ந்தாரு. டாக்டர்ஸ் இவரை டிசோசியேட்டிவ் ஃபியூக் ஸ்டேட்ல சஃபர் ஆகிறதா சொன்னாங்க. இதுல மக்கள் அவங்களோட பாஸ்ட் ஈவென்ட்ஸ்ல ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இந்த இடத்துலயும் ட்ரிகர் ஏதாவது ஒரு இடத்துல டிராமாவா தான் இருக்கும். போட்ரைட்டுக்கு ஒரு மகனும் 2 எக்ஸ் வைஃப்ஸும் இருக்காங்க. ஆனா போட்ரைட் கிட்ட இதை பத்தி கேட்டப்போ அவருக்கு இவங்கள யார பத்தியும் ஞாபகமே இல்ல. லிங்கன் பார்க் பேண்ட்ல நாம் அப்படின்னு ஒரு ஆல்பம் இருக்கு. அதுல ஒரு லைன் வரும், நான் முழுமையா மறந்து போயிட்டேன், நீங்க இருக்கிறதே என்னால உணர முடியலன்னு. சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதாவது அவங்களோட ஆக்ஷன்ஸ் அப்புறம் அவங்க தாட்ஸ் அப்புறம் ஃபீலிங்ஸோட மொத்தமா டிட்டாச் ஆயிருப்பாங்க. அவங்களே ஒரு அவுட் சைடர் மாதிரி நின்னுப்பாங்க. இந்த மாதிரியான டிசோசியேஷனை டீபர்சனலைசேஷன் சொல்லுவாங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு டிசோசியேஷன்னா டீரியலைசேஷன். இதுல மக்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதாவது அவங்கள சுத்தி இருக்கிற உலகமும் மக்களும் ரொம்பவே அன்ரியலுங்கிற ஃபீலிங். அவங்களுக்கு எல்லாமே ஒரு கனவு மாதிரி தெரியும். டைம் ஒன்று ரொம்ப மெதுவா போகும் இல்ல வேகமா போற மாதிரி தெரியும். இந்த எல்லா விஷயங்களும் ரொம்பவே சீரியஸான மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். நம்மளோட முக்காவாசி படங்கள்ல அன்பார்ச்சுனேட்லி இத ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி காட்டுவாங்க, இல்லனா ரொம்பவே இன்சென்சிட்டிவ் அந்த மாதிரி காட்டுவாங்க. பூல் புல்லையா படத்துல ராஜ்பால் யாதவுக்கு ஒரு சின்ன ரோல் இருக்கு, சோட்டா பண்டிட். இவருக்கு ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கும். படத்துல அவரோட குறிக்கோள் ஒண்ணுதான், ஒரு காமிக் ரிலீஃப் கொடுக்கறது. படத்தோட கடைசியில ஒரு சோ கால்டு சைக்காட்டிஸ்ட் இவரை ட்ரீட் பண்ணுவாரு, கண்ணத்துல ஒரு அரவிட்டு. ஈவன் வித்யா பாலன் அவனிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. சைக்காட்டிஸ்ட் இவங்களை ட்ரீட் பண்ணும்போது ரொம்ப விசித்திரமான முறைகளை பயன்படுத்தி இருப்பாரு.
ஆனா உண்மையான வாழ்க்கையில எந்த ஒரு ரியல் தெரபிஸ்டும் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. இன்னொரு பக்கம் சில படங்கள் இருக்கு, டிஐடி பேஷண்ட்ஸை ரொம்பவே வயலண்ட் முறையில போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அன்னியன் அண்ட் ஆல்ஃபிரட் ஹிச்காக்கோட லெஜெண்டரி ஃபிலிம் தி சைக்கோ. இதுல கேரக்டர்ஸை ரொம்பவே ஆபத்தான மனிதனா காட்டியிருப்பாங்க, என்டர்டைன்மெண்ட்காக சென்சேஷனலா காட்டியிருப்பாங்க. கிங்ஸ் காலேஜ் லண்டனோட டாக்டர் சிமோன் ரெண்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சமுதாயத்துல ஏற்கனவே இந்த நோய்களால ஒரு சிக்மா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரி படங்கள் டிஐடி பேஷண்ட்ஸை வயலண்டான ஆபத்தான மனிதனா காட்டி ப்ராப்ளமை இன்னும் அதிகமாக்குறாங்க. ரியல் லைஃப்ல முக்காவாசி டிஐடி பேஷண்ட்ஸ் ஆக்சுவலி வயலண்டாலாம் இருக்க மாட்டாங்க. 2017 கூட ஒரு கன்க்ளூஷன்ல இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு படத்துல நல்ல சென்சிட்டிவா நல்ல விதமா டிஐடி பேஷண்ட்ஸை காட்டியிருக்காங்கன்னா அதுதான் கார்த்திக் காலிங் கார்த்திக். ஃபர்ஹான் அக்தர் அண்ட் தீபிகா படுகோன் நடித்த இந்த படம் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர ஹரியானி வெப் சீரிஸ் ஒன்று இருக்கு, ஓப்ரி பராய். இதுல ஒரு சைக்கோ தெரபிஸ்டோட தெரப்பியோட ரூல்ஸை ரொம்ப அழகாவே போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் சுத்துமுத்திலும், அதாவது பேஷண்ட்டை சுத்தி ஒரு நல்ல என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. அதுல சேஃப்டி, கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் இருக்கும். இதுல ரியல் லைஃப் டெக்னிக்ஸையும் காட்டியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் கைடட் இமேஜரி அண்ட் பேண்ட்லர் அண்ட் ஷேக். இதெல்லாம் ஹிப்னோ தெரப்பில பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த நோயை பத்தி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும், மென்டல் இலினஸ பத்தி நம்ம எந்த ஸ்டிக்மாவும் கிரியேட் பண்ண கூடாதுங்கிறது. மனிதருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போவாங்க. ஒருத்தருக்கு மென்டல் இஷ்யூஸ் இருக்குன்னா அவங்கள தெரபிஸ்ட் கிட்ட கொண்டு போகணும். இதுல ஈகோ சம்மந்தப்பட்டதே கிடையாது. நிஜ வாழ்க்கையில ஒரு மனிதன் ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ், எங்ஸைட்டி, டிப்ரெஷன், அப்புறம் இரிட்டபிலிட்டியால சஃபர் ஆகுறாருன்னா ஒருவேளை அவருக்கு பின்னாடி இருக்கிற ரூட் காஸ் இந்த நோயா கூட இருக்கலாம். அதனால இதுக்கு ஒரு நல்ல ஐடியா என்னன்னா, சைக்கோ தெரபிஸ்ட கன்சல்ட் பண்றது. ஒருவேளை உங்களுக்கு தோணுதுன்னா நிஜ வாழ்க்கையில பூதம், பிசாசு, சாத்தான், ஆவி மாதிரியான எக்ஸிஸ்ட் பண்ணுதுன்னா தயவு செஞ்சு உங்க கண்ணை திறங்க. நாம 2024 வாழ்ந்துட்டு இருக்கோம். த பவர் ஆஃப் யூனிவர்ஸ் இ-புக் டவுன்லோட் பண்ற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இல்லைன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஒருவேளை நான் பேசுனதுல இன்னும் நீங்க கன்வின்ஸ் ஆகலன்னா நீங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம். இதுல நான் பேய் பிசாச பத்தி நல்லாவே பேசியிருக்கேன். கோஸ்ட் உண்மையாவே எக்ஸிஸ்ட் ஆகுதா, இதுக்கு பின்னாடி உள்ள உண்மை என்ன, அதை நீங்க இங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி.